அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 lakh சேவ் பண்ணணும்னு நினச்சிருப்போம். ஆனால் அதுக்கு எப்படி வந்து உண்டியலில் சேர்த்து வச்சா அமௌண்ட் எவ்வளோ போட்டிருக்குன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சேவ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி வந்து நிறையா வந்து பாக்ஸ் வந்து இருக்குது. மீஷோலேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபா. இதில் வந்து நம்ம 1 lakh வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். இப்படி நம்ம சேவ் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை வந்து இப்போ நான் 500 ரூபா போடுறேன் அப்படின்னா அந்த 500 ரூபா நம்ம கெச்சால வந்து அடிச்சுக்கலாம். அப்புறம் 200 ரூபா போடுறீங்க அப்படின்னா அதையுமே அடிச்சுக்கலாம். மொத்தம் வந்து நீங்கள் 1 lakh சேவ் பண்ணுற வரைக்கும் இதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் உண்டியலில் வந்து தெரியாது. ஸோ இதில் இருந்தனால நமக்கு தெரியும். இதோட லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மணி சேவிங்ஸாக நம்ம வந்து நம்ம வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நான் 1 lakh வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சிருச்சு அப்படின்னா அகைன் ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் இது பண்ணலாம். இல்லைனா கூட இதிலே வந்து நீங்கள் ஸ்க்ரூ மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ளூ கலரில் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் இல்லை ரெட் கலர் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா இதே பாக்ஸ் கூட திரும்பி ரீயூஸ் கூட நம்ம பண்ணிக்கலாம். சேவிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.